வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன். நம்ம இப்போ பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணியல், பெயரியல், எண்கணிதம், பாரம்பரியம் இந்த மாதிரி எந்த தொடர்புல வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம். பிரசன்னம், ஜாமக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் பல வழிகள் இருக்குது. அதுல இப்ப எண் கணிதத்துல இந்த 7-16-25 7-16-25 இந்த தேதியில தமிழ் தேதியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் தேதியா இருந்தாலும் சரி, பொதுவா அவங்களுடைய குணம், மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புல நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த 7ஆம் எண்கிற கூட்டு எண் வந்தாலும் சரி, 7ஆம் எண் அப்படிங்கிற பிறந்த எண் வந்தாலும் சரி, 7-16-25ங்கிற அமைப்புல வரக்கூடிய எண்ணுக்கு கேது உடைய அமைப்புன்னு அர்த்தம். கேது அதை ஆட்படுத்தி கொள்கிறார். அந்த எண்ணெய் அந்த 7ங்கிற எண்ணெய் கேது எடுத்துக்கிறார். அப்போ கேதுனா என்ன? நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய பிறந்த தேதின்னு அர்த்தம். நல்ல அனுபவசாலியா இருப்பாங்க. ஆன்மீகத்திலும் அதே மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டுகளிலும் நல்ல செயல்பாடு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி வீண் சந்தேகங்கள் அடிக்கடி மனசுல குடிகொண்டு சதா யோசனை செய்வதே உங்களுக்கு மூளைக்கு வேலையா இருக்கும். எதை செய்தாலும் நீ செய்தால் என்ன, நான் செய்தால் என்ன என்று பேசும் குணம் உங்களுக்கு இருக்கும். தைரியம், சாதுரியம், கணிக்கும் குணம், தன்மை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நீங்களே உங்களை சந்தேகப்பட்டு குழப்பமா பல விஷயத்துல ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், சங்கடம் உண்டாகும். ஏதாவது பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது ஒரு சங்கடத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு எண் இந்த எண்ணா இருக்கிறது. அதே மாதிரி தாய், தந்தை, சகோதர, சகோதரிகளிடம் நான் பேசுவது நியாயம் என்று சொல்பவராக இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். எதற்கும் காத்திருக்கும் குணம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவசரப்படக்கூடிய மனநிலை இருக்கும். அதாவது அதிக முதலீடு செஞ்சாலும் சரி, இல்ல முதலீடு செய்யாம இருந்தாலும் சரி, நம்ம செய்யற தொழில நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா முதலீடு எப்படியாவது கடன் வாங்கியாவது செய்து கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையில நீங்களே சிக்கிக்குவீங்க. அதே மாதிரி மனைவி வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்க, உங்க குழந்தைங்க உங்க சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் வரும். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் சரி, விடாமுயற்சியால முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் எண்ணுக்கு இருக்கு. ஆனா நீங்க ஒரு பாச பிணைப்பால, நண்பர்களுடைய பாச பிணைப்பு, உறவினர்களுடைய பாச பிணைப்புக்காக வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் நிக்கிறது அப்படின்னு சொல்லி தானா போய் வம்பு வழக்கு தேடிக்குவீங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு நான் போய் செய்யறேன்னு அப்படின்னு சொல்லி நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கக்கூடிய எண் இந்த 7ஆம் எண்ணா இருக்கும். திருமணம் பொதுவே தாமதம்னு சொல்லக்கூடிய நம்பர் தான் இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. இல்லைன்னா 2 திருமண அமைப்பா வந்துருது. அவங்க குடும்பத்துல கண்டிப்பாக இல்லைன்னா வந்துடும். அப்போ பொதுவா 29 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ளதான் திருமணம் ஏற்படுங்கிற ஒரு வாய்ப்புள்ள அமைப்பு தான் 7ஆம் தேதிக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ம தோஷம், நாகப்பிழை, பகைவர் சாபம், பித்ரு சாபம் என பல தோஷங்கள் உங்களுடைய அந்த 7ஆம் எண் பிறப்புக்கு வருது. அப்போ அந்த தோஷத்தினாலதான் நீங்க பல கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு இந்த பிறந்த தேதி அமைப்பு, கூட்டு தேதி அமைப்புல இந்த 7 வர்றப்போ இந்த தோஷங்கள், அதாவது பரம்பரை தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம், பரம்பரை நோய்னு சொல்லக்கூடியது, இதெல்லாமே உங்களை கடக்கும். அப்போ இந்த அமைப்புல இருந்து நாம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தோஷத்துக்கு தகுந்த பரிகாரங்களையோ மாற்றங்களையோ செய்யறப்போ நம்ம தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ என்ன கிடைக்கும்? தனவரவு கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சங்கடம் தீரும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் எப்படியாவது பிரதிபலிக்க செஞ்சிடும், ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ அந்த யோகங்கள் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய பூஜை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி அம்மன் பூஜை, துர்காதேவி அம்மன் பூஜை, வெள்ளி செவ்வாய் செவ்வரளி பூவில் விநாயகருக்கு பூஜை பண்றது. அதே மாதிரி யானை படம் போட்ட வெள்ளி டாலர் போட்ட செயின் போட்டுக்கிறது, யானை முகம் வச்ச வெள்ளி காப்பு போட்டுக்கலாம் வலது கையில. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தானம் பண்ணலாம், உளுந்து தானம் பண்ணலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கொள்ளு தானம் பண்ணலாம்.
இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பை தரும். அப்போ உங்களுடைய ராசி எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 3, 7 உங்களுக்கு ராசியான எண்ணா வரும். யோகமான நிறம்னு பாத்தீங்கன்னா வரையிட்ட ஆடைகள், அதே மாதிரி பல வர்ணம் பச்சை ஆரஞ்சு கலர் எல்லாம் உங்களுக்கு யோக நிறமா இருக்கு. ஞாயிறு செவ்வாய் புதன் உங்களுக்கு நல்ல யோகமான திசைகளாக இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் இல்லை ஏதாவது ஒரு பண தேவைகள் பூர்த்தியாகணும் அப்படின்னா குபேர சக்கரம் எந்திரமா போட்டுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனா இருக்கு. இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கலாம். வணக்கம்.